தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் 3 வசனம் 5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய கிருபையோடு கர்த்தர் இந்த கால வேளையில எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கிக் கொள்கிற கிருபையை தாங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்கிற கிருபையை தாங்க. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாய் காணப்படுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராய் ஆண்டவரே, யோர்தான் போன்ற ஆண்டவரே பிரச்சனைகள் பிரவாகித்து வந்தாலும் ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் அதை எளிதாய் கடந்து போகிறதுக்கு நீங்க உதவி செய்வீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ள, தங்களுடைய செயல்களை, பேச்சுகளை, நடக்கைகளை ஆண்டவரே தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமாய் தங்களை காத்து கொள்ளுகிற கிருபையை தாங்க. இந்த பாவம் நிறைந்த உலகத்துல ஆண்டவரே, இந்த அசுத்தம் நிறைந்த உலகத்துல ஆண்டவரே, தங்களை ஆண்டவரே கரைபடாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், ஆண்டவரே பெரியவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிறீங்க. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே தடைகளை உடைத்து தாண்ட வைக்கிறீங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றி கொடுக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலனாய் மாற்றுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நல்ல கிருபையை அந்த நாளை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.